இன்றைய வேத வசனம் சங்கீதம் 103 1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிரியமானவர்களே, தாவீது ராஜா வேறு யாரையும் பார்த்து கர்த்தரை துதிக்கும்படி சொல்லவில்லை. அவர் தன் ஆத்துமாவை பார்த்தே கட்டளையிடுகிறார். இதுதான் இந்த வசனத்தின் மிக முக்கியமான அம்சம். கர்த்தரை துதிப்பது என்பது வெறும் பூதட்டளவில் இருக்கக்கூடாது. நம்முடைய உணர்வு, மனம், விருப்பங்கள் என்ற ஆத்துமாவின் பகுதிகளோடு உண்மையான பக்தியுடன் மனதார கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். துதியில் பரிபூரணம் இருக்க வேண்டும். நம் மனதில் உள்ள கவலைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நம் முழு பலத்துடனும் உள் ஆழத்துடனும் அவருடைய பரிசுத்த நாமத்தையும் அவருடைய குணாதிசயம், மகத்துவம் மற்றும் அதிகார வல்லமையும் மகிமைப்படுத்த வேண்டும். இதுவே துதியின் அடிப்படை. இன்று நாம் சுவாசிப்பது, நமக்கு கிடைத்த ஆரோக்கியம், மன்னிப்பு, ஆசீர்வாதங்கள், சின்னதோ பெரியதோ அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மறதி என்பது மனித சுபாவம். அதனால்தான் தாவீது திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொள்ள என்று தன் ஆத்துமாவுக்கு அறிவுறுத்துகிறார். தேவனுடைய நன்மைகளை நினைவு கூறுவதுதான் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை துதிக்க வைக்கும் முக்கிய திறவுகோல். எனக்கன்பானவர்களே, இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்கள் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? அவர் இதுவரை செய்த உபகாரங்களை நினைத்து நன்றி சொல்லுங்கள். இனி வரவிருப்பதற்கும் நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.